தங்கமே, நீ ஒருவரை நம்பலாமா வேண்டாமா என்று மனதுக்குள் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த குழப்பம் உன்னை தூங்க விடாமலும் சிரிக்க விடாமலும் செய்திருக்கிறது. நம்பினால் ஏமாற்றம் வருமா, நம்பவில்லை என்றால் ஒரு வாய்ப்பை இழந்துவிடுவேனா என்ற கேள்விகள் உன் மனதைச் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இது சாதாரணமான நிலை அல்ல தங்கமே. இது உன் வாழ்க்கையில் உன் கர்மா இப்போது செயல்படத் தொடங்கியதற்கான அறிகுறி. நீ இதுவரை பலரை நம்பி காயப்பட்டிருக்கிறாய். உன் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டவர்கள் உன்னை தனியாக விட்டுப்போன தருணங்கள் உன் நினைவில் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதனால்தான் இப்போது நீ யாரையும் எளிதாக நம்ப முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் தங்கமே, இதை நினைவில் வை. எல்லா காயங்களும் உன்னை பலவீனமாக்கவில்லை. சில காயங்கள் உன் கண்களை திறந்தது. சில காயங்கள் உன் ஆன்மாவை வளர்த்தது. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த யோசனை, இந்த மனக்குழப்பம் ஒரு சோதனை. இது பயத்தால் வந்த குழப்பம் அல்ல. இது உன் கர்மா உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் முன் உன்னை சுத்தம் செய்யும் ஒரு நிலை. இப்போது நீ யாரையோ சந்தித்திருக்கலாம், அல்லது யாரோ உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்திருக்கலாம். அவரை பற்றி உன் மனம் இரண்டாக பிளந்திருக்கிறது. ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் பயம். இதுதான் கர்மா செயல்பட ஆரம்பித்ததற்கான முதல் அடையாளம். தங்கமே, உண்மையான கர்மா செயல்படும் போது அது சத்தம் போட்டு வராது. அது மெதுவாக, ஆழமாக உன் மனத்துக்குள் வேலை செய்யும். இப்போது நீ யோசிப்பது, அவர் நல்லவரா, அவர் உண்மையா, என்னை புரிந்து கொள்வாரா என்பதல்ல. உண்மையில் உன் ஆன்மா கேட்கும் கேள்வி இது, நான் என்னை நம்ப தயாரா என்பதுதான். நீ மற்றவர்களை நம்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம், நீ ஒரு காலத்தில் உன்னையே சந்தேகிக்க ஆரம்பித்ததுதான். நான் தவறா தேர்வு பண்ணிட்டேனா, என் முடிவுகள் எல்லாம் ஏன் இப்படிதான் முடிகிறது என்று நீ உன்னை தண்டித்துக் கொண்ட காலங்கள் இருக்கிறது. ஆனால் தங்கமே, இப்போது அந்த காலம் முடிவுக்கு வருகிறது. உன் கர்மா இப்போது உன்னை விடுதலை செய்யப் போகிறது. நீ கவனிப்பாய். இப்போது சில விஷயங்கள் தானாகவே தெளிவாக ஆரம்பிக்கும். யார் உண்மை, யார் நடிப்பு என்று உன் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்கும். முன்பு போல வெளியில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன் மனசாட்சி தான் உனக்கு வழிகாட்டும். அதுதான் கர்மா சுத்தம் ஆகும் தருணம். நீ ஒருவரை நம்பலாமா வேண்டாமா என்று யோசிப்பது அந்த நபரை பற்றிய முடிவல்ல. அது உன் வாழ்க்கையில் நீ இனி பழைய பயத்தோடு வாழப்போகிறாயா இல்லையா என்ற முடிவு. தங்கமே, உன் கர்மா இப்போது உனக்கு ஒரு தேர்வை வைக்கிறது. பயத்தோடு பாதுகாப்பாக வாழ வேண்டுமா, அல்லது உண்மையோடு சுதந்திரமாக வாழ வேண்டுமா என்று நினைவில் வை தங்கமே. எல்லாரையும் நம்பு என்று உன் கர்மா சொல்லவில்லை. அதே நேரத்தில் யாரையும் நம்பாதே என்றும் சொல்லவில்லை. உன் கர்மா இப்போது உனக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்று தான், உன் உள்ளுணர்வை நம்பு. அது ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. ஏனெனில் அது அனுபவங்களால் வளர்ந்தது, கண்ணீரால் சுத்தமானது. நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் சில முகங்கள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். சில உறவுகள் மெதுவாக அமைதியாக முடியும். அதற்காக வருத்தப்படாதே. அது இழப்பு அல்ல. அது உன் கர்மா செய்யும் சுத்திகரிப்பு. உன் வாழ்க்கையில் இனி உனக்கு தேவையில்லாத எதுவும் தங்காது. அதே நேரத்தில் சிலர் எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் ஆழமாக வருவார்கள். அவர்கள் அதிக வார்த்தை பேச மாட்டார்கள். ஆனால் உன் மனதை அமைதியாக்குவார்கள். உன்னை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். உன்னை புரிந்துகொள்ள முயற்சி செய்வார்கள். அதுதான் கர்மா சரியாக செயல்படுகிறதற்கான அடையாளம். தங்கமே, இப்போது நீ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். இந்த கட்டத்தில் நீ எடுத்த முடிவுகள் உன் அடுத்த பல ஆண்டுகளின் பாதையை தீர்மானிக்கும். அதனால் பயத்தில் இருந்து முடிவு எடுக்காதே. பழைய காயங்களை வைத்து புதிய மனிதரை அளவிடாதே. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி பயணம் உண்டு. உன் கர்மா இப்போது உன்னை காப்பாற்ற ஆரம்பித்திருக்கிறது. அதனால்தான் நீ ஏமாறுவதற்கு முன்பே எச்சரிக்கை உணர்வு வருகிறது. அதனால்தான் நீ உடனே நம்பாமல் யோசிக்கிறாய். இது பலவீனம் அல்ல, இது வளர்ச்சி.
நீ ஒருவரை நம்பினால் கூட இப்போது அது முழு கண்மூடி நம்பிக்கை ஆகாது. அது விழிப்புடன் கூடிய நம்பிக்கையாக இருக்கும். அதுதான் சுத்தமான கர்மாவின் அடையாளம். நம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து நடக்கும் போது வாழ்க்கை சுபமாக மாறும். தங்கமே, இன்னொரு விஷயம் நினைவில் வை. உன் வாழ்க்கையில் இனி யாரும் உன்னை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் உன் கர்மா இப்போது உன்னை பாதுகாக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. உன் மனம் இனி சின்ன விஷயங்களுக்கும் கலங்காது. உன் உள்ளுணர்வு உனக்கு முன்பே சைகை காட்டும். இந்த காலகட்டத்தில் நீ அமைதியாக இரு. அவசர முடிவுகள் எடுக்காதே. ஆனால் பயத்தால் பின்னடையவும் வேண்டாம். உன் மனம் அமைதியாக இருக்கும் திசையே சரியான திசை. அந்த நபருடன் பேசும்போது உனக்கு அமைதி வருகிறதா இல்லை குழப்பம் அதிகரிக்கிறதா? அதுதான் உன் பதில். தங்கமே, உன் கர்மா இப்போது உன்னை உயர்த்தும் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை கற்றுக்கொள்ள வைப்பவர்கள் அல்ல, உன்னோடு சேர்ந்து வளர்பவர்கள். உன்னை காயப்படுத்த வருபவர்கள் அல்ல, உன்னை குணப்படுத்த வருபவர்கள். இன்று நீ யோசிக்கிறாய், நாளை நீ தெளிவாக உணர்வாய். அதற்கு அடுத்த நாள் நீ உறுதியாக நிற்பாய். இதுதான் கர்மா செயல்படும் முறை. மெதுவாக, ஆனால் ஆழமாக. அதனால் தங்கமே, பயப்படாதே. நீ தவறான இடத்தில் இல்லை, தவறான நேரத்திலும் இல்லை. உன் வாழ்க்கை சரியான பாதையில் தான் இருக்கிறது. இந்த குழப்பம் கூட ஒரு ஆசீர்வாதம் தான். ஏனெனில் இது உன்னை விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. உன் கர்மா இப்போது செயல்பட போகிறது இல்லை, செயல்பட ஆரம்பித்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எதுவும் சும்மா நடக்காது. எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். எல்லாமே இறுதியில் உனக்கு சுபமாகவே முடியும். தங்கமே, இப்போது உன் மனதில் ஒரு புதிய உணர்வு எழுகிறது. நீ ஒருவரை நம்பலாமா என்று யோசிப்பது மட்டும் அல்ல, அது உன் ஆன்மாவின் வலிமையை சோதிக்கும் தருணம். உன் மனம் இரண்டாக பிளந்தது போல் தோன்றலாம், ஒரு பக்கம் நம்பிக்கை, மற்றுபக்கம் பயம். இது சாதாரணமான உணர்வு அல்ல. இது உன் கர்மா உன்னோடே பேச ஆரம்பித்ததாகும். நீ இதுவரை பல சமயங்களில் யாரையும் நம்பியதில் ஏமாறியிருக்கலாம். அது உன்னோடு ஒரு காயத்தை உருவாக்கினாலும் அது உன்னை மெதுவாக வளர்த்தது, உன்னை பரிசுத்தமான மனதுடன் ஒரு புதிய தருணத்திற்கு தயார்படுத்தியது. நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் அசாதாரணமாக தெளிவாகி வருகிறது. யாரையும் நம்புவதற்கு முன் நீ விரைவாக முடிவெடுக்க மாட்டாய். உன் உள்ளுணர்வு உன்னை வழிகாட்டும். யாரையும் நம்ப வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதற்கான தீர்மானம் உன் உள்ளே உள்ளது. அப்போது நீ யோசிக்கும் முறையும் மாறும். இது பயத்தை அடிப்படையாக கொண்ட யோசனை அல்ல, அறிவையும் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்ட யோசனை ஆகும். தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த தருணம் முக்கியமானது. இப்போது நீ எவ்வளவு மனச்சோர்வு அனுபவித்தாலும் அதற்கு பிறகு வரும் அமைதி உன்னோடே இருக்கும். உன் கர்மா உன்னோடே வேலை செய்கிறது. உன் மனதை சுத்தம் செய்யும், உன்னை தெளிவான வழிக்குள் நடத்தும். இனி நீ யாரையும் சந்திக்கும் போது யாரை நம்ப வேண்டும் என்று உன் உள்ளுணர்வு சிக்னல் அளிக்கும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் சில நபர்கள் மெதுவாக விலக ஆரம்பிப்பார்கள். அவைகள் உனக்கு தேவையில்லாத உறவுகள். இவை உன் மனதை குழப்பி உன் வளர்ச்சியை தடுக்க நினைத்திருந்தன. ஆனால் இப்போது உன் கர்மா செயலில் உள்ளது. அது உன்னை இந்த நம்பிக்கையில்லாத உறவுகளிலிருந்து பாதுகாக்கிறது. தங்கமே, இது உனக்கு இழப்பு போல தோன்றக்கூடாது. இது உன் வளர்ச்சிக்கு தேவையான சுத்திகரிப்பு. அதே நேரத்தில் சில நபர்கள் எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் ஆழமாக வருவார்கள். அவர்கள் உன்னை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் உன்னை புரிந்துகொள்ளும். அவர்கள் உன்னோடு இணைந்து வளர்வார்கள். அவர்களை உன் உள்ளுணர்வு உணர்த்தும். இவர்கள் உன் ஆன்மாவுக்கு ஒத்துழைக்கும் உறவுகள். தங்கமே, இந்த தருணத்தில் அவற்றை மட்டும் நம்ப வேண்டும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் முன்னேறுகிறது. முன்னேற்றம் கடினமாகவும் அசாதாரணமாகவும் தோன்றலாம். ஆனால் அது உன் முன்னேற்றத்தின் அடையாளம். உன் கர்மா செயலில் உள்ளது என்பதை காட்டும் அடையாளம். முன்பு நீ தோல்வி அடைந்த வழிகளும் இப்போது உன்னோடே வேலை செய்யும்.
அந்த அனுபவங்கள் உனக்கு வழிகாட்டும். தங்கமே, உன் மனம் அமைதியாக இருத்தல் இப்போது மிக முக்கியம். பயம் கொண்டு முடிவெடுக்காதே. பயம் உன்னை பழைய முறையில் வைக்கக் கூடியது. ஆனால் நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளுணர்வு வழியை காட்டும். உன் கர்மா உன்னோடே நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீ அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நீ ஒருவரை நம்பினால் அது மெதுவாகவும் விழிப்புடன் கூடிய நம்பிக்கை ஆகும். இது பிழை செய்யாத நம்பிக்கை. ஏனெனில் இது அனுபவங்களால் வளர்ந்தது, கண்ணீரால் சுத்தமானது. உன் கர்மா இப்போது உன்னோடே இணைந்து உன் வாழ்க்கையை சீரமைப்பதற்கான பணியில் உள்ளது. தங்கமே, உன் மனதை கவனித்து இரு. யாரையும் நம்புவதற்கும் முன் உன் உள்ளுணர்வை கேள். அது ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. இது உன்னோடே பரிசுத்தமாக வளர்ந்த அனுபவம். இது உன் கர்மாவின் வழிகாட்டி. நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாக இருப்பினும் அவை உறுதியாக நடக்கின்றன. சில உறவுகள் விலகும், சில உறவுகள் ஆழமாக வருவார்கள். பழைய காயங்கள் மறைவடையும், புதிய நம்பிக்கைகள் உனக்கு அமைதி தரும். தங்கமே, இப்போது நீ பயப்படாதே. நீ தவறான இடத்தில் இல்லை, தவறான நேரத்திலும் இல்லை. உன் கர்மா செயலில் உள்ளது. உன் வாழ்க்கை இனி சும்மா நடக்காது. எல்லாமே காரணத்தோடு நடக்கிறது. எல்லாமே உனக்கு சுபமாகவே முடியும். நீ கவனிப்பாய், இந்த நேரத்தில் உன் மனம் அமைதியோடு நிறைந்து உன் உள்ளுணர்வு வழிகாட்டும். உன் ஆன்மாவும் அமைதி அடையும். உன் கர்மா உன்னோடே இணைந்து உன் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும். இனி யாரையும் நம்ப வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதில் சந்தேகம் இல்லாமல் இருக்கும். தங்கமே, இப்போது உன் மனம் உறுதி, நம்பிக்கை, அமைதி, all these 3 pillars உடையதாக மாறி வருகிறது. இந்த நிலை நீ எதையும் தவறாமல், பயம் இல்லாமல் வெற்றி பெறும் தருணம். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையாகும். உன் கர்மா செயல்படும். உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை காயப்படுத்த வரமாட்டார்கள். உன்னை பயன்படுத்த முடியாது. உன்னோடு சேர்ந்து வளர்வார்கள். உன்னை புரிந்து கொள்ளுவர். அவர்களை மட்டும் நம்ப வேண்டும். தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றத்தை எதிர்நோக்குகிறது. நீ மனதை திறந்து வைத்தால் எந்த சந்தேகமும் எந்த பயமும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை இனி முழுமையாக சுபமான பாதையில் நகரும். புதிய முன்னேற்றம், புதிய அதிர்ஷ்டம், புதிய மகிழ்ச்சி, all these are now ready for you. தங்கமே, உன் கர்மா இப்போது செயல்பட ஆரம்பித்துள்ளது. இது மெதுவாக, ஆழமாக உன் வாழ்க்கையை மாற்றும். முன்பு எதிர்கொண்ட தோல்விகள் உன்னோடே பயிற்சி செய்த படிகள் போலவே இருந்தன. இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். தங்கமே, இப்போது உன் மனதில் அமைதி, உறுதி, நம்பிக்கை, all these 3 pillars உடையதாக இருக்கிறது. நீ யாரையும் நம்புவதற்காக தயக்கமடைவதற்கு காரணம் கடந்த அனுபவங்கள். ஆனால் இப்போது நீ அந்த பழைய அனுபவங்களை புறக்கணித்து உன் உள்ளுணர்வையும் உன் கர்மாவையும் நம்ப ஆரம்பிக்கப் போகிறாய். இந்த தருணம் உன் ஆன்மாவை உயர்த்தும், உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும், உன் மனதிற்கும் உடலுக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். தங்கமே, நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் உன்னை சிக்கலான பாதையிலிருந்து நேர்காணலுக்கு கொண்டு செல்கின்றன. யாரை காத்திருப்பது, யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, all these are part of your karmic cleansing. பழைய உறவுகள் நீங்கும், புதிய உறவுகள் வருவார்கள். பழைய தோல்விகள் உன்னோடே வேலை செய்து உன் முன் புதிய வாய்ப்புகளை திறக்கும். நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் மெதுவாக ஆனால் உறுதியுடன் முன்னேறுகிறது. உன் மனசாட்சி தெளிவாக உள்ளது. யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, எப்போது முன்னேறுவது, all these are now crystal clear. உன் கர்மா இப்போது செயல்பட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நிரப்பும். தங்கமே, இந்த தருணத்தில் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் ஆன்மாவை சுத்தமாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கைக்கு புதிய ஒளியை கொண்டு வரும். நீ யாரையும் நம்பினால் அது விழிப்புடன் கூடிய நம்பிக்கை. பயம் அடிப்படையிலான நம்பிக்கை அல்ல. அது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அடிப்படையாக இருக்கும். இதுவே கர்மா செயல்படும் முறையின் அடையாளம். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் சில நபர்கள் நீக்கப்படுகிறார்கள்.
அவர்களை வருத்தப்படாதே. இது இழப்பு அல்ல. இது உன் கர்மாவின் செயல். உன் வாழ்க்கை, உன் மனம், உன் ஆன்மா தேவையில்லாத வலிகளிலிருந்து சுத்தமாக்கப்படுகின்றன. தங்கமே, இப்போது நீ யாரையும் அனுமதிப்பது உன் உள்ளுணர்வு சொல்லும் வழியில் மட்டும் நடக்கும். அதே நேரத்தில் சில நபர்கள் எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் ஆழமாக வருவார்கள். அவர்கள் உன்னோடு சேர்ந்து வளர்வார்கள், உன்னை புரிந்துகொள்வார்கள். அவர்களுடன் உன் உறவுகள் உறுதியான, பாதுகாப்பானதாக இருக்கும். உன் கர்மா இப்போது உன்னோடு இணைந்து இந்த உறவுகளை உருவாக்குகிறது. நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் அமைதியுடன் நிறைந்துள்ளது. பயம் இல்லாமல் செயல்படுவதற்கும் யாரையும் நம்புவதற்கும் உன் உள்ளுணர்வு வழிகாட்டுகிறது. இது உன் கர்மாவின் செயல். இதன் மூலம் நீ பழைய தவறுகள், பழைய காயங்கள் அனைத்தையும் தாண்டி புதிய உயர்வை நோக்கி செல்லும். தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை காயப்படுத்த முடியாது. அவர்கள் உன்னோடு சேர்ந்து வளம் பெறுவார்கள், மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள், அமைதி கொண்டு வருவார்கள். இதுதான் கர்மாவின் வழிகாட்டல். யாரையும் தவறாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. யாரையும் முறையாக நம்பக்கூடும். நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் முழுமையாக திறந்திருக்கும். உன் மனசாட்சி வலிமையானது. உன் உள்ளுணர்வு தெளிவானது. உன் கர்மா செயலில் உள்ளது. உன் வாழ்க்கை இனி சும்மா நடக்காது. எல்லாமே காரணத்தோடு நடக்கும். எல்லாமே உனக்கு சுபமாகவே முடியும். தங்கமே, இப்போது நீ மனதில் அமைதி, நம்பிக்கை, உறுதி, all these 3 pillars உடையாய். இது உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய, எந்த பாதையிலும் தவறாமல் முன்னேறும் மனிதனாக மாற்றும். உன் மனம் தெளிவாக இருக்கும். உன் மனசாட்சி வலிமையானது. உன் கர்மா செயல்படும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாகவும் உறுதியுடன் இருக்கும். பழைய உறவுகள் விலகும், புதிய உறவுகள் வரும். பழைய தோல்விகள் உன்னோடே வேலை செய்து உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மாவும் வளர்ச்சி அடையும். தங்கமே, இப்போது நீ யாரையும் நம்புவதற்காக பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளுணர்வு உனக்கு வழிகாட்டும். உன் கர்மா செயல்பட்டு உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும். நீ யாரையும் சந்திக்கும்போது யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, all these will become தெளிவாக. நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக முன்னேற்றத்தை எதிர்நோக்குகிறது. பழைய தோல்விகள், பழைய குழப்பங்கள், பழைய பயங்கள், all these are now behind you. உன் முன்னேற்றம், உன் வளம், உன் அதிர்ஷ்டம், all these are ready to rise. இந்த புதிய சக்தி உன்னோடே இருக்கும். தங்கமே, இப்போது நீ மனதில் நம்பிக்கை, உறுதி, அமைதி, all these 3 pillars உடையாய். நீ மனதை திறந்து வைத்தால் எந்த சந்தேகமும், எந்த பயமும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை இனி முழுமையாக சுபமான பாதையில் நகரும். இப்போது உன் மனம் உறுதி, நம்பிக்கை, அமைதி, all these 3 pillars உடையதாகும். இந்த நிலை நீ எதையும் தவறாமல், பயம் இல்லாமல் வெற்றி பெறும் தருணம். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையாகும். உன் கர்மா செயல்படும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக வளமானதாக, சுபமானதாக, மகிழ்ச்சியானதாக மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்கும், உடலுக்கும், ஆன்மாவிற்கும் நல்ல சக்தியை தரும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி, அமைதி, மகிழ்ச்சி, all these positive energies நிரம்பும். தங்கமே, இப்போது உன் மனதில் ஒரு புதிய ஒளி பிரகாசிக்கிறது. நீ யாரை நம்ப வேண்டும், யாரை விட்டு விட வேண்டும் என்று யோசிக்கும்போது அது சாதாரண குழப்பமோ பயமோ அல்ல. அது உன் ஆன்மாவின் வலிமையை சோதிக்கும் தருணம். நீ இதுவரை பலரை நம்பி ஏமாறியிருக்கலாம், ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை மெதுவாக வளர்த்தன, உன் உள்ளுணர்வை வலுப்படுத்தின. இப்போது உன் கர்மா உன்னோடே செயல்படத் தொடங்கியுள்ளது. உன் மனத்தை சுத்தமாக்கும், உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். தங்கமே, நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் தெளிவாக உள்ளது. யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, எப்போது முன்னேறுவது, all these are now guided by your inner wisdom. உன் கர்மா உன்னோடே செயல்பட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நிரப்பும். யாரை நம்ப வேண்டும் என்று உன் உள்ளுணர்வு சொல்வது உண்மையாகும்.
இது பிழை செய்யாத நம்பிக்கை. பயத்தினால் அல்ல, அறிவு மற்றும் அனுபவத்தால் உருவான நம்பிக்கை. தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் சில உறவுகள் நீங்கும். அவர்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள். அவர்களை வருத்தப்படாமல் விட்டுவிடு. இது இழப்பு அல்ல, இது உன் மனம், உன் ஆன்மா, உன் கர்மாவை சுத்தம் செய்யும் பரிசு. பழைய காயங்கள் மறைவடையும், புதிய வாய்ப்புகள் உன்னோடு சேரும். இதுதான் கர்மா செயல். அதே நேரத்தில் சில நபர்கள் எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் ஆழமாக வருவார்கள். அவர்கள் உன்னோடு சேர்ந்து வளர்வார்கள், உன்னை புரிந்துகொள்வார்கள். அவர்கள் உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை வளமாக்குவர். இதுதான் உன் ஆன்மாவுக்கான உண்மையான உறவுகள். அவர்களை மட்டும் நம்ப வேண்டும். உன் உள்ளுணர்வு உனக்கு அதை உணர்த்தும். நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் அமைதியுடன் நிறைந்துள்ளது. பயம் இல்லாமல் செயல்படுவதற்கும் யாரையும் நம்புவதற்கும் உன் உள்ளுணர்வு வழிகாட்டுகிறது. இது உன் கர்மாவின் செயல். இதன் மூலம் நீ பழைய தவறுகள், பழைய காயங்கள் அனைத்தையும் தாண்டி புதிய உயர்வை நோக்கி செல்லும். தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை காயப்படுத்த முடியாது. அவர்கள் உன்னோடு சேர்ந்து வளம் பெறுவார்கள், மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள், அமைதி கொண்டு வருவார்கள். இதுதான் கர்மாவின் வழிகாட்டல். யாரையும் தவறாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. யாரையும் முறையாக நம்பக்கூடும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியுடன் முன்னேறுகிறது. முன்னேற்றம் கடினமாகவும் அசாதாரணமாகவும் தோன்றலாம். ஆனால் அது உன் முன்னேற்றத்தின் அடையாளம். உன் கர்மா செயலில் உள்ளது என்பதை காட்டும் அடையாளம். முன்பு நீ தோல்வி அடைந்த வழிகளும் இப்போது உன்னோடே வேலை செய்யும். அந்த அனுபவங்கள் உனக்கு வழிகாட்டும். தங்கமே, இப்போது உன் மனம் அமைதியாக இருத்தல் மிக முக்கியம். பயம் கொண்டு முடிவெடுக்காதே. பயம் உன்னை பழைய முறையில் வைக்கக்கூடியது. ஆனால் நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளுணர்வு வழியை காட்டும். உன் கர்மா உன்னோடே நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீ அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நீ ஒருவரை நம்பினால் அது மெதுவாகவும் விழிப்புடன் கூடிய நம்பிக்கை ஆகும். இது பிழை செய்யாத நம்பிக்கை. ஏனெனில் இது அனுபவங்களால் வளர்ந்தது, கண்ணீரால் சுத்தமானது. உன் கர்மா இப்போது உன்னோடே இணைந்து உன் வாழ்க்கையை சீரமைப்பதற்கான பணியில் உள்ளது. தங்கமே, உன் மனதை கவனித்து இரு. யாரையும் நம்புவதற்கும் முன் உன் உள்ளுணர்வை கேள். அது ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. இது உன்னோடே பரிசுத்தமாக வளர்ந்த அனுபவம். இது உன் கர்மாவின் வழிகாட்டி. நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாக ஆனால் உறுதியுடன் நடக்கின்றன. சில உறவுகள் விலகும், சில உறவுகள் ஆழமாக வருவார்கள். பழைய காயங்கள் மறைவடையும், புதிய நம்பிக்கைகள் உனக்கு அமைதி தரும். தங்கமே, இப்போது நீ பயப்படாதே. நீ தவறான இடத்தில் இல்லை, தவறான நேரத்திலும் இல்லை. உன் கர்மா செயலில் உள்ளது. உன் வாழ்க்கை இனி சும்மா நடக்காது. எல்லாமே காரணத்தோடு நடக்கிறது. எல்லாமே உனக்கு சுபமாகவே முடியும். நீ கவனிப்பாய், இந்த நேரத்தில் உன் மனம் அமைதியோடு நிறைந்து உன் உள்ளுணர்வு வழிகாட்டும். உன் ஆன்மாவும் அமைதி அடையும். உன் கர்மா உன்னோடே இணைந்து உன் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும். இனி யாரையும் நம்ப வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதில் சந்தேகம் இல்லாமல் இருக்கும். தங்கமே, இப்போது உன் மனம் உறுதி, நம்பிக்கை, அமைதி, all these 3 pillars உடையதாக மாறி வருகிறது. இந்த நிலை நீ எதையும் தவறாமல், பயம் இல்லாமல் வெற்றி பெறும் தருணம். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையாகும். உன் கர்மா செயல்படும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக வளமானதாக, சுபமானதாக, மகிழ்ச்சியானதாக மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நல்ல சக்தியை தரும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி, அமைதி, மகிழ்ச்சி, all these positive energies நிரம்பும். தங்கமே, இப்போது நீ மனதில் நம்பிக்கை, உறுதி, அமைதி, all these 3 pillars உடையாய். இது உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய, எந்த பாதையிலும் தவறாமல் முன்னேறும் மனிதனாக மாற்றும். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையானது. உன் கர்மா செயல்படும்.
நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாகவும் உறுதியுடன் இருக்கும். பழைய உறவுகள் விலகும், புதிய உறவுகள் வரும். பழைய தோல்விகள் உன்னோடே வேலை செய்து உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மாவும் வளர்ச்சி அடையும். தங்கமே, இப்போது நீ யாரையும் நம்புவதற்காக பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளுணர்வு உனக்கு வழிகாட்டும். உன் கர்மா செயல்பட்டு உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும். நீ யாரையும் சந்திக்கும்போது யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, all these will become தெளிவாக. நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக முன்னேற்றத்தை எதிர்நோக்குகிறது. பழைய தோல்விகள், பழைய குழப்பங்கள், பழைய பயங்கள், all these are now behind you. உன் முன்னேற்றம், உன் வளம், உன் அதிர்ஷ்டம், all these are ready to rise. இந்த புதிய சக்தி உன்னோடே இருக்கும். தங்கமே, இப்போது நீ மனதில் நம்பிக்கை, உறுதி, அமைதி, all these 3 pillars உடையாய். நீ மனதை திறந்து வைத்தால் எந்த சந்தேகமும் எந்த பயமும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை இனி முழுமையாக சுபமான பாதையில் நகரும். இப்போது உன் மனம் உறுதி, நம்பிக்கை, அமைதி, all these 3 pillars உடையதாகும். இந்த நிலை நீ எதையும் தவறாமல், பயம் இல்லாமல் வெற்றி பெறும் தருணம். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையாகும். உன் கர்மா செயல்படும். தங்கமே, இப்போது உன் மனதில் ஒரு புதிய சக்தி ஊடுருவுகிறது. நீ யாரையும் நம்ப வேண்டும், யாரை விட்டு விட வேண்டும் என்று யோசிக்கும் நேரத்தில் அது சாதாரண குழப்பமோ பயமோ அல்ல. இது உன் ஆன்மாவை சோதிக்கும் தருணம். நீ இதுவரை பலரை நம்பி ஏமாறியிருக்கலாம், ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை மெதுவாக வளர்த்தன. உன் உள்ளுணர்வு வலுவடைந்தது, உன் மனசாட்சி உறுதியானது, உன் கர்மா செயலில் உள்ளது. இப்போது நீ அந்த சக்தியை உணர ஆரம்பித்திருக்கிறாய், அது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும். நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் தெளிவாக உள்ளது. யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, எப்போது முன்னேறுவது, all these are now guided by your inner wisdom. உன் கர்மா உன்னோடே செயல்பட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நிரப்பும். யாரை நம்ப வேண்டும் என்று உன் உள்ளுணர்வு சொல்வது உண்மையாகும். இது பிழை செய்யாத நம்பிக்கை. பயத்தினால் அல்ல, அறிவு மற்றும் அனுபவத்தால் உருவான நம்பிக்கை. தங்கமே, நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கையில் சில உறவுகள் நீங்கும். அவர்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள். அவர்களை வருத்தப்படாமல் விட்டுவிடு. இது இழப்பு அல்ல, இது உன் மனம், உன் ஆன்மா, உன் கர்மாவை சுத்தம் செய்யும் பரிசு. பழைய காயங்கள் மறைவடையும், புதிய வாய்ப்புகள் உன்னோடு சேரும். இதுதான் கர்மா செயல். அதே நேரத்தில் சில நபர்கள் எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் ஆழமாக வருவார்கள். அவர்கள் உன்னோடு சேர்ந்து வளர்வார்கள், உன்னை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையை வளமாக்குவர். இதுதான் உன் ஆன்மாவுக்கான உண்மையான உறவுகள். அவர்களை மட்டும் நம்ப வேண்டும். உன் உள்ளுணர்வு உனக்கு அதை உணர்த்தும். நீ கவனிப்பாய், இப்போது உன் மனம் அமைதியுடன் நிறைந்துள்ளது. பயம் இல்லாமல் செயல்படுவதற்கும் யாரையும் நம்புவதற்கும் உன் உள்ளுணர்வு வழிகாட்டுகிறது. இது உன் கர்மாவின் செயல். இதன் மூலம் நீ பழைய தவறுகள், பழைய காயங்கள் அனைத்தையும் தாண்டி புதிய உயர்வை நோக்கி செல்லும். தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உன்னை காயப்படுத்த முடியாது. அவர்கள் உன்னோடு சேர்ந்து வளம் பெறுவார்கள், மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள், அமைதி கொண்டு வருவார்கள். இதுதான் கர்மாவின் வழிகாட்டல். யாரையும் தவறாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. யாரையும் முறையாக நம்பக்கூடும். நீ கவனிப்பாய், இப்போது உன் வாழ்க்கை மெதுவாகவும் உறுதியுடன் முன்னேறுகிறது. முன்னேற்றம் கடினமாகவும் அசாதாரணமாகவும் தோன்றலாம். ஆனால் அது உன் முன்னேற்றத்தின் அடையாளம். உன் கர்மா செயலில் உள்ளது என்பதை காட்டும் அடையாளம். முன்பு நீ தோல்வி அடைந்த வழிகளும் இப்போது உன்னோடே வேலை செய்யும். அந்த அனுபவங்கள் உனக்கு வழிகாட்டும். தங்கமே, இப்போது உன் மனம் அமைதியாக இருத்தல் மிக முக்கியம். பயம் கொண்டு முடிவெடுக்காதே. பயம் உன்னை பழைய முறையில் வைக்கக்கூடியது. ஆனால் நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ளுணர்வு வழியை காட்டும். உன் கர்மா உன்னோடே நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீ அதை உணர்ந்து செயல்பட வேண்டும்.
நீ ஒருவரை நம்பினால் அது மெதுவாகவும் விழிப்புடன் கூடிய நம்பிக்கை ஆகும். இது பிழை செய்யாத நம்பிக்கை. ஏனெனில் இது அனுபவங்களால் வளர்ந்தது, கண்ணீரால் சுத்தமானது. உன் கர்மா இப்போது உன்னோடே இணைந்து உன் வாழ்க்கையை சீரமைப்பதற்கான பணியில் உள்ளது. தங்கமே, உன் மனதை கவனித்து இரு. யாரையும் நம்புவதற்கும் முன் உன் உள்ளுணர்வை கேள். அது ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. இது உன்னோடே பரிசுத்தமாக வளர்ந்த அனுபவம். இது உன் கர்மாவின் வழிகாட்டி. நீ கவனிப்பாய். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாக ஆனால் உறுதியுடன் நடக்கின்றன. சில உறவுகள் விலகும், சில உறவுகள் ஆழமாக வருவார்கள். பழைய காயங்கள் மறைவடையும், புதிய நம்பிக்கைகள் உனக்கு அமைதி தரும். தங்கமே, இப்போது நீ பயப்படாதே. நீ தவறான இடத்தில் இல்லை, தவறான நேரத்திலும் இல்லை. உன் கர்மா செயலில் உள்ளது. உன் வாழ்க்கை இனி சும்மா நடக்காது. எல்லாமே காரணத்தோடு நடக்கிறது. எல்லாமே உனக்கு சுபமாகவே முடியும். நீ கவனிப்பாய். இந்த நேரத்தில் உன் மனம் அமைதியோடு நிறைந்து உன் உள்ளுணர்வு வழிகாட்டும். உன் ஆன்மாவும் அமைதி அடையும். உன் கர்மா உன்னோடே இணைந்து உன் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும். இனி யாரையும் நம்ப வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதில் சந்தேகம் இல்லாமல் இருக்கும். தங்கமே, இப்போது உன் மனம் உறுதி, நம்பிக்கை, அமைதி, all these 3 pillars உடையதாக மாறி வருகிறது. இந்த நிலை நீ எதையும் தவறாமல், பயம் இல்லாமல் வெற்றி பெறும் தருணம். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையாகும். உன் கர்மா செயல்படும். நீ கவனிப்பாய். இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக வளமானதாக, சுபமானதாக, மகிழ்ச்சியானதாக மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நல்ல சக்தியை தரும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி, அமைதி, மகிழ்ச்சி, all these positive energies நிரம்பும். தங்கமே, இப்போது நீ மனதில் நம்பிக்கை, உறுதி, அமைதி, all these 3 pillars உடையாய். இது உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய, எந்த பாதையிலும் தவறாமல் முன்னேறும் மனிதனாக மாற்றும். உன் மனம் தெளிவாகும். உன் மனசாட்சி வலிமையானது. உன் கர்மா செயல்படும். நீ கவனிப்பாய். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாகவும் உறுதியுடன் இருக்கும். பழைய உறவுகள் விலகும், புதிய உறவுகள் வரும். பழைய தோல்விகள் உன்னோடே வேலை செய்து உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் ஆன்மாவும் வளர்ச்சி அடையும். தங்கமே, இப்போது நீ யாரையும் நம்புவதற்காக பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் உள்ளுணர்வு உனக்கு வழிகாட்டும். உன் கர்மா செயல்பட்டு உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும். நீ யாரையும் சந்திக்கும்போது யாரை நம்புவது, யாரை விட்டு விடுவது, all these will become தெளிவாக. நீ கவனிப்பாய். இப்போது உன் வாழ்க்கை முழுமையாக முன்னேற்றத்தை எதிர்நோக்குகிறது. பழைய தோல்விகள், பழைய குழப்பங்கள், பழைய பயங்கள், all these are now behind you. உன் முன்னேற்றம், உன் வளம், உன் அதிர்ஷ்டம், all these are ready to rise. இந்த புதிய சக்தி உன்னோடே இருக்கும். தங்கமே, இப்போது நீ மனதில் நம்பிக்கை, உறுதி, அமைதி, all these 3 pillars உடையாய். நீ மனதை திறந்து வைத்தால் எந்த சந்தேகமும், எந்த பயமும் உன்னை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை இனி முழுமையாக சுபமான பாதையில் நகரும்.